போண்டி சொல்கிறேன் கூட்டு போயிருக்கேன் வீட்டில் சொல்லாதீங்க நான் பார்த்துக்கிறேன் ஓ ரெண்டு பேரும் தானே போகிறோம் பிரதர் பிரதர் யோ என்னையா இப்படி பண்ணாதீங்க பிரதர். என்னையா இப்படி பண்ணால் உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துடும் பிரதர். யோ தெரியும் போயா. ஐயோ ஹலோ வரவை கூட்டு வா சாந்தி தேட்டர் வந்துரு துட்டுலடியே சாந்தி தேட்டர் வந்து அட்டா பாவி ஏ சொன்ன மாதிரியே செத்துட்டான். நான் குடிக்க போகிறேன். மொடா குடிக்க போகிறேன். எதிரில் இருக்கிறது யாருன்னு தெரியாத அளவுக்கு இப்போ குடிக்க போகிறேன். போதையிலேயே இருக்கிற எனக்கு குடி ஒரு கொண்டாட்டமாக இருந்ததே இல்லை. ஏன்னா போதை தெளிஞ்சா என்னால் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான அப்பாவிங்க என் முன்னாடி நின்று கேள்வி கேட்குறாங்க. அவங்க சாவு விளக்க முடியாத கேள்விக்குறி. நான் சொல்கிற மனுஷங்களோட சாவு எப்போ எப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் அவங்க எதுக்கு சாகுறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியாது. அவங்க சாவுக்கு நானும் காரணம் இல்லை. என்னை எல்லோரும் சூனியக்காரன் கொலைகாரன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ நான் தான் கடவுள்னு தோணுது எனக்கு. ஆமாங்க, மற்றவங்க சாவறது முன்னாடியே எனக்கு தெரியுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கடவுள்னா சந்தோஷம் இருக்காதோ என்னமோ, மனிதர்களை விட்டு விலகி ஓட ஆரம்பித்தேன். தடம் தெரியாமல் ஓடி குடிங்கிற பெருங்கடலில் மூழ்கிட்டேன். அதில் இருந்து மீளவும் முடியல. நான் மீளவும் விரும்பலை. எனக்கு அப்போ 10 வயசு இருக்கும். என் மேலே என் பெரியம்மா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு நானா உயிர். சின்ன வயசில் அதிகமாக என் பெரியம்மா வீட்டில் தான் நான் இருப்பேன். எதுவுமே தெரியாத அந்த வயசில் பயங்கரமாக தலைவலி வந்துச்சு. ஒரு கட்டத்தில் தலைவலி ரொம்ப அதிகமாச்சு. அப்போது எனக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு தலை மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அது என் பெரியப்பா தலை. நம்பவே முடியல என்னால். அப்படியே அதிர்ந்து போய் நின்றுட்டேன்.
என்னாச்சுப்பா? அங்க பாருங்க, பெரியப்பா தலை. ஒன்றும் இல்லை, போ. தலைவலி எப்போ என் பெரியப்பா தலை மட்டும் துண்டா கிடந்துச்சுன்னு சொன்னேன். அப்போ பெரியம்மா நம்பலை. திடீர்னு ஒரு நாள் பெரியப்பா விபத்தில் செத்து போனார். அந்த விபத்தில் நான் சொன்ன மாதிரி என் பெரியப்பா தலை துண்டாகி தனியாக கிடந்தது. அப்போ தான் பெரியம்மா நம்பினாங்க. அதுக்கப்புறம் பெரியம்மா என்னை பிசாசு போல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியப்பா இறந்த சில ஆண்டுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை காதலிச்சேன். அவள் பேர் மலர்விழி. பேர் மாதிரியே அவளும் ரொம்ப அழகு. காதலனோட கண்ணுக்கு காதலிங்க ரொம்ப அழகுங்கிறது உண்மைதான். அந்த பொண்ணு என் வாழ்க்கையில் வந்த நாட்கள் எல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. வசந்த கால கார்மேகம் வசித்து போகும் பெண்மோகம் வானவில் வாழ்க்கை வாழ்த்துதே இயற்கை. நீ பார்த்த பார்வையில் நான் மீண்டும் பிறக்கிறேன், சிரிக்கிறேன், சிலிர்க்கிறேன், சிறகில்லாமல் பறக்கிறேன், சிரிக்கிறேன், சிலிர்க்கிறேன், சிறகில்லாமல். எங்களோட காதல் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நான் தரையில் இருந்தாலும் அவளோட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வானத்தில் பறக்கிற மாதிரியே இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை. மறுபடியும் எனக்கு தலைவலி வந்தது. தாங்க முடியாத தலைவலி. என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அவள் என்னோட மலர்விழி. தீயில கருகி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்தாள். என்ன நடக்குமோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என் பெரியப்பா சாவும் இப்படி தான் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சுது. மறுபடியும் ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு என் மனசு சொல்லுச்சு. உடனே அவளை விட்டு விலகி வெகு தூரம் போயிட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நினச்ச மாதிரி தீ விபத்தில் மலர்விழி சிக்கினான்னு கேள்விப்பட்டேன். என்னால் தாங்க முடியல. அதை ரொம்ப சோகமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லவ் பெஸ்ட் லவ்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். காதலிக்கு இப்படி ஒரு விபரீதம் நடக்கும்னு தெரிஞ்சு நாம் விலகி வர்றது ரொம்ப பாவம். ஆனால் நான் அதை தான் செஞ்சேன். இந்த சம்பவத்தினால தான் குடி எனக்கு அறிமுகமாச்சு. அடிக்கடி மலர்வியோட ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் குடித்தேன். வேதனைங்கிறது என் மனசில் துளிர் விட ஆரம்பிச்சது. இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருந்தப்போ மீண்டும் எனக்கு ஒரு தலைவலி வந்தது. இதுவரைக்கும் நான் அனுபவிக்காத தலைவலி. தாங்க முடியாத தலைவலிக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கான பிணங்கள் செத்து தண்ணியில் மிதந்துச்சு. கடல்ல இருந்து வந்த பேரலையில் சிக்கி எல்லாரும் செத்து போனாங்க. யார்கிட்ட என்னன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என் மூக்கில் பெணவாடை அடிச்சுட்டே இருந்துச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க. சுனாமி வர்றது எனக்கு முன்னாடியே தெரியும். கடல் அலையில் சிக்கி ரொம்ப பேர் சாக போகிறாங்கன்னு சொன்னப்போ யாரும் நம்பலை. மாறா என்னை பைத்தியம் மாதிரி பார்த்தாங்க. நான் சொன்னதும் நடந்துடுச்சு. பல்லாயிரம் பேர் செத்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் சொந்த பந்தம் எல்லாரையும் விட்டு மொத்தமாக விலகி வந்துட்டேன். அந்த சம்பவம் நடந்து சரியாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு இரவில் நான் அலறி அடித்து உட்காந்தேன். சுனாமியில் செத்து போனவங்க என்னோட பெரியப்பா எல்லோரும் என் கனவுல வந்தாங்க. அவங்க சாவுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. எனக்கு எதுவும் புரியலை, பதில் சொல்லவும் தெரியல. எல்லா இரவும் இப்படியே அவங்க வர ஆரம்பித்தாங்க. அப்போ தான் குடி எனக்கு அதிகமாச்சு. என் வாழ்க்கையே போதையின் பாதுகாப்பில் வச்சுக்க ஆரம்பித்தேன். உலகத்தையே புறக்கணித்தேன். நான் என் கூட மட்டுமே பேச தொடங்கினேன். இப்போ பிரச்சனை அது இல்லை. எனக்கு பிணவாடை அடிக்குது. மீண்டும் எனக்கு தலை வலிக்குது. இந்த மரண அபாய எச்சரிக்கை எனக்கு அணுவா சாகடிக்குது. யார் சாக போகிறான்னு தெரியாமல் மண்டை குழம்புது. பைத்தியமே பிடிக்குது. யாரு 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 சாக போறா?
அடுத்த ஆள் யாரு? பிணவோட என்னால் தாங்க முடியல 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 முடியல. இங்கே தான் அந்த மரணத்தோட வாசம் இந்த வீட்டில் தான் அடிக்குது. யாரையும் சாக விடக்கூடாது, நாம் தான் காப்பாற்றணும். யார் சாக போகிறாங்கன்னு தெரியலையே. ஐயோ, யாராவது இருக்கீங்களா சார்? 2 நாள் கழிச்சு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிறேன். அதான் பேசுகிற. ஒரு நிமிஷம். யார் நீங்கள் சார்? இருமா, நான் பேசியிருக்கோம். அப்புறம் யாரோ வந்திருக்காங்க, நான் பேசிக்கிறேன். யார் நீங்கள் சார்? என்ன சார் வேணும் உங்களுக்கு? சார், அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா? சார், இந்த வீட்டில் பெரிய ஆபத்து வரப்போ சார். குடிச்சிருக்கீங்களா? ஐயோ சார். யார் சார் நீங்கள்? இந்த வீட்டில் யாரெல்லாம் சார் இருக்கீங்க? யார் வேணா இருப்போம். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ஏன் தேவையில்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ், யாராவது இருக்கீங்க? என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? நானும் என் பொண்ணு இருக்கோம். என்ன விஷயம் உங்களுக்கு? நீங்கள் எங்கே? அப்போ உங்கள் பொண்ணு? ஹலோ, தேவையில்லாம ஏதாவது உளறீங்க. அப்போ என் பொண்ணுக்கு ஏதாவது நடக்குன்றீங்களா? சார், புரிஞ்சுங்க சார். என்னையா பிரச்சனை உனக்கு? ஏன் தேவையில்லாத பேசிட்டு இருக்க? ஏதாவது நடக்கிறதுக்குள்ள உங்கள் பொண்ணை காப்பாற்றி ஆகணும் சார். போய் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? போயா ப்ளீஸ் சார். பேசிட்டு ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். மேலே அந்த பொண்ணு இருக்கு. வேற சாக போறா. என்னாச்சுமா? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஒன்றும் இல்லைடா, தூங்கு தூங்கு.